எசேக்கியேல் 47:6 முதல் 11 வரை உலகில் கிறிஸ்துவின் திருச்சபையின் தாக்கம், அது உண்டாக்கும் இம்பாக்ட், விளைவு குறித்து எடுத்துரைக்கிறது. 6ஆம் வசனத்தில் ஒரு நதி குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த நதி பரிசுத்த ஆவியானவர். ஆதியாகமம் 2:10 துவங்கி சங்கீதம் 46:4 வழியாக எசேக்கியேல் 47:6 காணப்படும் பரிசுத்த ஆவியானவராகிய நதி 8ஆம் வசனத்தில் காண்பது போல உலகமாகிய கடலில் பாய்கிறது. அவ்விதம் உலகில் பாய்வதன் மூலம் ஏற்படும் விளைவுகள் குறித்த சுருக்கம் வசனம் 9 காணலாம். 1, பாவத்தில் மரித்து கிடக்கும் மக்கள் வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்படுகின்றார்கள், பிழைக்கின்றார்கள். 2, உயிர்ப்பிக்கப்படும் அல்லது ரட்சிக்கப்படும் மக்கள் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. 3, அவ்விதம் பெருகி வரும் மக்கள் ஆவியிலும் சரீரத்திலும் ஆரோக்கியம் அடைந்து பிழைப்பார்கள். 4, திருச்சபைக்குள்ளே உலகில் பல ஜாதி தேசங்களின் மக்கள் ஏராளமாய் பெருகுகின்றார்கள். 5, ஆனாலும் சபையில் பெருகி வரும் மக்களுக்குள்ளும் பாவம் காணப்படும் என்கிற எச்சரிப்பும் அங்கே உள்ளது.